இப்ப பயங்கரமான ஒரு திருப்பு முனையில இந்த சூலூர் கேஸ் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு லேடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? இறந்த அந்த குழந்தையோட அம்மா போதையில இருந்திருக்காங்க. அந்த குழந்தை காணாம போனது 5 மணிக்கு. அப்ப இந்த அம்மாவை நாங்க எழுப்ப ட்ரை பண்றப்போ அந்த அம்மா பயங்கர போதையில இருந்துச்சு. அதுவும் ஊத்தி கொடுத்தவனுங்க இவனுங்க தான் இப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு கவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. அதாவது ஒருத்தவங்க தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முக்காய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆள் வாங்கி கொடுத்துருக்கான், நல்லா போட்டுட்டு மொக்கா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்னோட கணவர் பயங்கரமான குடிக்காரரு, வீட்டுல ஏதோ கலந்து வச்சிருந்தாரு, அது ஜஸ்ட் ஒரே ஒரு சிப் மட்டும் குடிச்சு பார்த்தேன், அதுலயே பயங்கரமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எனக்கு கான்சியஸே இல்லாம ஒரு மாதிரி ஆயிட்டேன், அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நடந்ததுதான் இந்த பிரச்சனை அப்படின்றாங்க. கருப்பு கலர் ஜூஸ் நம்ம ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிக்க 2 மணி இருக்கும். சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கு, ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு. அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சா ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சு. இதுல நீங்க உண்மையா சொல்லுங்க, யார நம்புவீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள அந்த அம்மா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, என்னோட பெர்மிஷன் இல்லாமலே என்னோட குழந்தையை எரிச்சிட்டாங்க, என் புருஷ பயங்கரமான குடிகாரரு அப்படின்னு இவங்க அவரையும் எப்படியும் அவரை இவங்களையும் தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தை இறந்தே போச்சுங்க. இதுல எது உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 10 வயசு குழந்தைங்க, அதுவும் நம்பி போச்சு அவனுங்கள, நம்ம மாமா கூப்பிடுறாங்க, நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இப்படி கொடூரமா கொல்ற அளவுக்கு இந்த நாய்களுக்கு என்ன வெறி அப்படின்றது சத்தியமா தெரியல. கழுத்தை திருப்பி முடியால கழுத்தை நெருக்கி துடிக்க துடிக்க கொண்டு இருக்கானுங்க. அதுவும் மூஞ்சில எல்லாம் ஏகப்பட்ட காயம், அதெல்லாம் வார்த்தையாலே சொல்ல முடியாது. அப்ப எந்த மாதிரி மனநிலைமையில இவங்க இருந்திருப்பாங்க? அதுவும் கொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க, அந்த குழந்தை சாவறதுக்கு முன்னாடி எவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கும். முதல்ல தன்னை என்ன பண்றாங்கன்னாவது அந்த குழந்தைக்கு தெரியுமா? அவனெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குறோம். இது நடந்து 2 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஆக்ஷனும் எடுக்கல. எஸ், குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் சூப்பர். ஆனா அதுக்கு மேல என்னங்க விசாரணை? இந்த நாய்ங்க தான் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறமும் எதுக்கு இவனுங்களெல்லாம் விட்டு வைக்கணும்? தப்பிக்க ட்ரை பண்ணாராம், அதனால கை கால்லாம் முறிஞ்சிருச்சான். சோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சையை கொடுத்துட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா நாய் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிருக்காது. நம்ம போலீஸ் போட்டு கையிலயும் முட்டிலையும் அடின்னு அடிச்சு அதனால வந்த காயமா தான் இருக்கும். இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் பத்தாது. இவனுங்களை எப்படி தெரியுமா கொல்லணும்? கேட்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் இவனுங்களை அப்படிதான் பண்ணணும். ஏன்னா சும்மா தூக்குல மாட்டி உடனே எல்லாம் செத்துறக்கூடாது. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு உறுப்பா இருக்கணும். அந்த வழியில அவனுங்க துடிக்கிறப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அண்ட் அதோட ஸ்டேட்டஸை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத பாக்குற மக்கள் அண்ட் இந்த மாதிரி என்ன இருக்கிறவனுங்க எல்லாருக்கும் பேதி புடுங்கணும். இனிமே குழந்தைங்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொண்ணையும் தப்பான எண்ணத்துல தொடணும்ன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு வரக்கூடாது. தமிழ் படங்கள்ல கொடூரமா கொலை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம். அதெல்லாம் படத்துல மட்டும் தான் நடக்குமா அப்படிங்கிற ஏக்கம் மக்கள் மனசுக்குள்ள வெறியா இருக்கு. இப்போ ஒருவேளை படத்துல காமிக்கிற மாதிரி இந்த 2 நாய்களுக்கும் நடந்துச்சுன்னு வைங்களேன். சும்மா சொல்றேன், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியால இருந்தும் சரி வெளிநாட்டுல இருந்தும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்போ எந்த பொண்ணையும் தொடணும் அப்படின்ற எண்ணம் துளி அளவு கூட அவங்களுக்கு வரக்கூடாது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லைங்க. கடமையா தண்டிக்கணுங்க. சத்தமா ஏதாவது சும்மா சொல்லிட்டு போவாத, எல்லாத்துக்கும் லா அண்ட் ஆர்டர் இருக்கு, அதை மீறி எல்லாம் பண்ணிட முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப ஆயிருக்க பிராக்சரே வந்து நார்மலாலாம் ஆயிருக்காது. டெஃபினட்டா நம்ம போலீஸ்காரங்க வெறி புடிச்சு அடிச்சிருப்பாங்க, அதுக்கே ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஆனா இவங்கள உடனே தயவு செய்து கொன்றாதீங்க. முடிஞ்ச அந்த குழந்தைய பெத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட கஸ்டடிக்குள்ள இவனுங்களை 2 பேரையும் விட்டு இஷ்டத்துக்கு விளையாடுங்கன்ற அளவுக்கு அடிக்கணும். அந்த அளவுக்கு சத்தியமா வெறியாவுதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். அதாவது திமுகக்குள்ள ஒரு மீட்டிங் நேத்து நடந்திருக்கு. அதுல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த எலெக்ஷன்ல நம்ம தோத்ததுக்கு மெயின் காரணம் சோஷியல் மீடியாவை பெருசா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல, அதை நம்ம கரெக்டா பார்த்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். சோ இதுக்கப்புறம் இதை விடாதீங்க, அதுலயும் ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்குங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டை சொல்லியிருப்பாரு. இந்த தேர்தல்ல சோஷியல் மீடியா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. நம்ம அங்கதான் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா சோஷியல் மீடியால அக்கவுண்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இல்லாம நீங்களே கண்டென்ட் உருவாக்குங்க. இந்த சோஃபா மாடல் அரசுடைய குறைகளை, நாம செஞ்ச சாதனைகள் எல்லாம் புள்ளி விவரத்தோட போஸ்ட் பண்ணுங்க. சத்தியமா நான் இங்க விஜய்க்கு சப்போர்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரே ஒரு சர்ச் மட்டும் பண்ணுவோம். இப்போ யூடியூப்லயோ கூகுள் சர்ச்லயோ போய் போக்சோ கேஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, நிறைய வரும். அதுல அப்படியே ஃபில்டர்ல போய் இன் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சர்ச் பண்ணி பாருங்க. 10 வயசு 3 வயசு 1 வயசு குழந்தை கூட இறந்திருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் அந்த கேஸ்ல மாட்டினவங்களையும் பிடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தண்டனை என்ன கொடுத்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. ஒண்ணு அந்த கேஸ் ஸ்டேல இருக்கும், இல்லன்னா இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு கேஸ், ஒரே ஒரு கேஸ் அந்த
அக்யூஸ்ட் மர்மமான முறையில செத்துட்டான் இல்ல அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துச்சா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கு தான் சார் இந்த நாடு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாட்டுல இருக்கிற சுதந்திரம் வேற எந்த நாட்டுல இருக்கு சொல்லுங்க? இப்ப நாங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணோம் இல்ல இதுல டிஎம்கே பெருசா டிவிகே பெருசான்ற சிச்சுவேஷன் இது. அது சரி, செத்த குழந்தையோட அம்மா அப்பாவே வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருக்கிறப்போ இவங்க எல்லாம் யாரு? இதுல நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற போட்டிக்கான நேரமா இது? இதுல சத்தியமா மனசாட்சி தொட்டு ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, அந்த குழந்தையோட இந்த ஒரு நிலைமைக்கு அந்த நாய்ங்க பெரிய காரணமா இருந்தாலும், கவர்மெண்ட் சரியில்லை, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்றது இன்னொரு காரணமா இருந்தாலும், என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்றேன், பெத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் காரணங்க. ஒரு பொண்ணுங்க இன்னைக்கு செத்து போச்சு, வெறும் 10 வயசு. அந்த குழந்தை என்ன பண்ணுது எங்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு இவங்க என்ன, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன் இந்த கோவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உட்காந்து என் புருஷன் சரியில்லை, நான் ஒரே ஒரு சிப்பு தான் குடிச்சேன், அதுலயே போதை ஆயிட்டேன், ஒருவேளை என் குழந்தை குடிச்சிருந்தா என்ன இருக்கிறது அப்படின்லாம் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு குழந்தை 1 or 2 ஹவர்ஸ்க்கு மேல காணோம் அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? குழந்தை காணாம போனது 5 மணிக்கு, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது பல மணி நேரத்துக்கு அப்புறம். அப்ப அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போலீஸ் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், சிஎம் கால் பண்ணி பேசணும், நேர்ல வரணும் இப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. ஆனா பெத்தவங்க எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. இதுல இன்னொன்னு சொல்றாங்க, ஊத்தி கொடுத்ததே அவனுங்க தான், அதுல இந்த அம்மா போதை ஆயிடுச்சு, அந்த மாதிரி இந்த அம்மா மட்டையாயி படுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணு வந்திருக்காங்க போயிருக்காங்க பழகிருக்காங்க, அந்த ஆளை வாங்கி கொடுத்துருக்கான், நல்லா போட்டுட்டு மொக்கா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. ஆனா பிரஸ் மீட்ல இந்த அம்மா பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ பேச்சுல உண்மை இல்ல, ஏகப்பட்ட தடுமாற்றம். அண்ட் நான் குடிச்சேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணோட சித்தி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து எங்களுக்கு நீதி வேணும் அண்ட் நிதி வேணும், சிஎம் எங்களுக்கு போன் போட்டு பேசணும் அப்படின்னு யாரோட பேச்சையோ கேட்டுட்டு பேசுற மாதிரி பச்சையா தெரியுது. எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர் மினிஸ்டர்ல தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கறதுல எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களும். ஸோ சிஎம் சார் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அபிஷியலா அவரு சொல்லணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏமா இவ்வளவு டீடைல்ஸ் பேசுறியே, உன் பொண்ணு எந்த கிளாஸ் படிக்கிறான்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாத்தையும் அப்படியே ஓரமா தூக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்குள்ள இருக்க ஈகோ, போதை, சண்டை, அவங்களுக்குள்ள இருக்க சச்சரவுகள்னால இந்த குழந்தை செத்தே போச்சு. இப்போ அந்த பாவம் உங்களை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்க? இந்த குழந்தையோட இந்த நிலைமைக்கு நீங்க மட்டும் தான் காரணம். அப்படி அந்த குழந்தைய பாத்துக்க முடியல அப்படின்னா எதுக்கு பெத்துக்கணும்? நான் இவ்வளவு எமோஷனலா பேசினது கிடையாது, ஆனா எனக்கும் குழந்தை இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ ஒவ்வொரு செகண்டும் திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. நம்ம குழந்தை சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்ல தான் இருக்கா? நாளைக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்காம இருந்தா போதுண்டா சாமின்ற அளவுக்கு இருக்கு. இத குழந்தைய வச்சிருக்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாக்கும் கண்டிப்பா தோணும். அதனாலதான் சொல்றேன், அவனை சாதாரணமான கொன்னுறாதீங்க, ரசிச்சு ரசிச்சு செய்யுங்க. வெட்டணும், துடிக்க வெட்டணும். எத்தனை துண்டா வெட்ட முடியுமோ அத்தனை துண்டா வெட்டணும். சரி, இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு இவங்க கேட்ட மாதிரி நிதியும் வந்துருச்சு, நம்ம சிஎம் ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? வேற என்னெல்லாம் பண்ணி டிவிக்கே அசிங்கப்படுத்தணும், கேள்வி கேட்கணும், மக்களோட கோவத்தை அவங்க மேல திருப்பணும் அப்படின்னு யோசிக்க போறீங்களா? குழந்தைக்கு நீதி கேட்டு போராட சொன்னா நிதிக்காக போராடிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். இப்போ என்ன இருக்கு தெரியுமா? ஒருத்தவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? அந்த குழந்தை காணாம போறப்போ அந்த குழந்தையோட அம்மா போதையில இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவை இப்ப டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதுல எந்த அளவுக்கு பயந்து பேசுறாங்கன்றது மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஹாய் மக்களே, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ஷேர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நிதி கொடுக்குறீங்களோ இல்லையோ அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அது ஒன்று தான் எங்களுக்கு தேவை. மற்றபடி எங்களுக்கு இதுக்கு எங்களுக்கு சட்டப்பூர்வமான நீதி கிடைக்கணும். அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு ஆதங்கத்தில் நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அது ஷேரிங் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு உரிய தக்க நீதி கிடைக்கணும். அது உண்மையான சட்டத்தில் நாங்கள் கையில் கொடுத்துட்டோம். நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள். எங்களுக்கு அது போதும். நீங்கள் நீதி கொடுங்க, கொடுக்காம போங்க, அந்த பொண்ணுக்கு வழங்குங்க நீதி. கண்டிப்பாக அவனை என்கவுண்டரில் போடுங்க. அதுதான் எங்கள் மக்களோட கோரிக்கை. வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நல்ல செய்திகள் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். பெண்களின் பாதுகாப்பிற்கும் சுதந்திரத்திற்கும் அச்சம் தரும் இது போன்ற கொடூரர்கள் இந்த சமூகத்தில் உயிர் வாழ தகுதி இல்லாதவர்கள். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா டிஎன் போலீஸ் உண்மையிலே கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அம்மா போதையில இருந்த சிச்சுவேஷன்ல கூட அவங்க அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இது அவங்களோட டியூட்டியா இருக்கட்டும். இப்ப சிஎம் சார் எங்களுக்கு நீதி வேணும், நிதி வேணும்னு கேக்குறீங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் பெருசா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, போலீஸ்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க
குடிச்சு போதையில மட்டையாயிருவாங்களாமா. இவங்களுக்கு தெரியற வரைக்கும் என்ன குழந்தைய பாதுகாத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா போலீஸ்? முதல்ல ஒரு குழந்தைக்கு முதல் காவலாளி தன்னோட அப்பா அம்மா தான். ஆனா அவங்களே ஒரு குற்றவாளி அப்படின்னு நினைக்கிறப்பதான் கடுப்பாகுது. அந்த 2 நாய்களுமே இந்த பொம்பளைக்கு தெரிஞ்ச நாய்ங்க. குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குற்றவாளியை வச்சுக்கிட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும், சிஎம் எங்களை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இது மட்டும் கிடையாது, இப்ப இதே மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இன்னொரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு அம்மா தன்னோட குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது 23ஆம் தேதி நைட்டு குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் சென்னையில. கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பெருசா நியூஸ்ல வராதா? ஆனா டிவில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. சரி, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் தான். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கேள்வி கேட்கும். அந்த மாதிரி கேள்வி கேட்கிறப்போ மக்களுக்கு நீதி கிடைக்கும். இல்ல ஆளுங்கட்சிக்கு நம்மள கேள்வி கேட்டுருவாங்களோ மக்கள் அப்படின்னு பயம் வந்து ஒரு சில விஷயங்களை செய்யறது காலங்காலமா போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்தே வர்க் பண்ணலாமே. அந்த சாவையை மத்தவங்க சாவா பாக்குறீங்க? என்னால ஒரு சில விஷயங்களை ஓபனா பேச முடியல. ஆனா தயவு செய்து கேட்டுக்கிறேன், உங்க அரசியலை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. மக்களாகி நாங்க என்ன பண்ணோம்? ஏன் எங்களை வச்சு கேமாறுறீங்க? பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை வச்சு கேமாறுறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? தயவு செய்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சத்தியமா சொல்றேன், மக்கள் பாவம். அவங்களோட கஷ்டத்துல நீங்க குளிர் காயணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றத நான் இப்பவே சொல்றேன், கேக்குறீங்களா? சோஷியல் மீடியா ஃபுல்லா பாருங்க. எந்த அளவுக்கு விஜய் தளபதி சிஎம் அப்படிலாம் பெருமையா பேசிட்டு இருந்தாங்களோ அதே ரீல்ஸ்ல இப்ப விஜயோட ஆட்சி சரியில்லை, அதுல இருக்க எம்எல்ஏ சரியில்லை, இருக்கிற 11 பேரும் ஜோக்கரு இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டா கூட பரவாயில்ல. பட் அதெல்லாம் தாண்டி ஒருத்தனை துண்ட காணும் துணியை காணும் ஓட வைக்கணும், அதுக்காக என்னென்ன பண்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரியான வேலைகள் கண்டிப்பா நடக்கும். அதுக்கான பிள்ளையார் சொல்லி ஆல்ரெடி போட்டாங்க. அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும். ஹெவியான பிஆர் டீம், பயங்கரமான ஐடி விங். இது பார்த்தாதுன்னு ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸையும் கையில வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணிட்டு போங்க. திரும்பவும் சொல்றேன், மக்களை விட்டுருங்க. மக்கள் பாவம். அவங்களோட பாவத்தோட விளையாடுனீங்கன்னா அவங்களோட சாபம் உங்களை சும்மா விடாது. திரும்பவும் சொல்லிக்கிட்டேன், பப்ளிக்கு நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன் இத பத்தி எந்த கவலையும் கிடையாது. அதே மாதிரி அவங்க என்னை மறந்துடுவாங்க. இதே சமயம் இன்னொரு விஷயத்தை பாக்குறப்பவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் போயிட்டு இருக்கு, எதை பத்தி பேச போறோம் இந்த பிரஸ் மீட்ல அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த அளவுக்கு சிரிக்க முடியுது அப்படின்றது தெரியல. அதை பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் கீர்த்தனா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க, கோவையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொல்ற பதில், தலைவர் அதுக்கான முடிவு எடுப்பார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு. ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். பட் அது சொன்னதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு டைரக்டான பதில் கிடையாது. நம்ம ஏதாவது எசக்க பசக்கா சொல்லி அது தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம். மேடம், இப்ப நீங்க ஒரு மினிஸ்டர் மாதிரி பதில் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது, இதை எங்க கவர்மெண்ட்ல பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அவங்களுக்கு கிடைக்க போற பனிஷ்மெண்ட், இனிமே அந்த குழந்தையாவது தப்பான முறையில தொடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஈரக்கொலை நடுங்கிற அளவுக்கு இருக்கும் பனிஷ்மெண்ட். அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும், அதுக்கு நாங்க உறுதி அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மினிஸ்டரோட பேச்சு. சோ இனி பிரஸ் எல்லாம் பார்க்க போறப்ப தைரியமா பேசுங்க. இது உங்களோட ஆட்சி. யார் உங்களுக்கு கேள்வி கேட்டாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷனை கொடுங்க. அங்க சிரிச்சு பதில் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு, உங்க கட்சியில இருக்க ரமேஷ் அப்படின்ற அமைச்சரை பாருங்க. அவருக்கும் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க தான் செய்றாங்க. பட் அதுக்கான பதில் ரொம்ப ப்ராப்பரா துல்லியமா கொடுப்பாரு. அந்த மாதிரி பேச பழகுங்க. இல்லனா நீங்க தான் நிறைய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ரொம்பவே எமோஷனலா பேசின இந்த வீடியோல எனக்கே தெரியும், இது வரைக்கும் நான் இப்படி பேசினது கிடையாது. பட் அந்த குழந்தைய என் ஃபேமிலியா வச்சு பாக்குறப்போ நைட்ல சத்தியமா தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ மணி ஏர்லி மார்னிங் 3. சோ நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. நம்ம குழந்தைய நம்ம தான் பாத்துக்கணும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு அப்படின்றது எல்லா பெத்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க.